சார் மார்னிங் சார். குட் மார்னிங் ஒன்று தான் கேடு. சார் என்ன சார் காலையில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகுது, ஏதோ டென்ஷனா? ஆமாய்யா, ஊருக்கெல்லாம் வீடு கட்டி தரேன், நான் தங்குறதுக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கும் மரண டென்ஷன் ஆகுதுப்பா. நாய் ஊரெல்லாம் காவக்காக்கு, ஆனா என்னைக்காவது அத காவக்கா காலையிலேன்னு டென்ஷன் ஆயிருக்குதா? சும்மா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு ஃப்ரீயா விடுங்க சார். அதுவும் சரிதான் கோவாலே சார். சன்னமா என்னை நாயின்ட்டியா சார்? உங்களை போய் நாய் என்னோனா? நான் தான் சார் உங்க நாய். நாய் நன்றி உள்ளது சார். கோவாலே சார், நன்றியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஒரு துளி கூட தகுதி கிடையாது. ஏன் சார்? ஆமா, பின்ன எங்க ஹவுஸ் ஓனரால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். என்ஜினியர் சாருக்கு வேற ஏதாவது வீடு பார்த்து தரலாம்னு கொஞ்சமாவது எண்ணம் இருக்குதா உனக்கு? சார், ஹவுஸ் ஓனர்னாவே டார்ச்சர் தான் சார். எந்த அளவுங்கிறது தான் பிரச்சனை. வார் கோவாலு, உனக்கு என் ஹவுஸ் ஓனர் பத்தியெல்லாம் தெரியாதாமா? சார் ஹவுஸ் ஓனரா? இதெல்லாம் என்ன சார் டார்ச்சரு? என் சொந்தக்கார பையன் கோபின்னு என் தம்பி. கோபி தம்பியா? கோபின்னு என் சொந்தக்கார பையன் சார். பார்க்க அச்சசப்புல என்ன மாதிரியே இருப்பா சார். பார்க்க மட்டும்தானா இல்ல அறிவு? அறிவெல்லாம் நம்ம அளவுக்கு இல்லை சார். அதை விடுங்க சார். அவங்க ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் இருக்கா சார், சரியான லொல்லு பிடிச்ச கிழமை. வேற குறைய உங்களுக்கு வயசாச்சுன்னா அதே மாதிரி தான் இருப்பீங்க. இதனாலே நம்மளை பார்த்தாவே எரிச்சலாக வரும் சார். பை லுக்கில் சொன்னேன், ஹார்ட்டில் நீங்கள் தான் கோல்டாச்சே சார். அந்த ஹவுஸ் ஓனர் படுத்தின வாட்டையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் ஹவுஸ் ஓனரை தங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவீங்க. அப்படி என்ன பண்ணா? கேட்கறத விட நீங்க போய் பார்த்துட்டே வந்துருங்க. என்ன டூலெட்டு போர்டு மாட்டி ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வேலையும் காணமே. சொந்த வீடு இந்த வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டானுங்களோ? இப்படிலாம் இருக்காது. சரி, நம்மளுக்குன்னு 2 காணை வராமலா வருவேன். கரண்ட்டு வேற இல்லை, பொழுது வேற போகாது போலக்குதா. தமிழ்நாட்டில் 1 நிமிடம் மின்சாரம் ரத்தானாலும் பதவி விலக தயார். எதிர்கட்சிகளுக்கு மின்துறை அமைச்சர் சவால். மின்சாரம் இல்லாமனா வெளியவே உட்காந்துட்டுக்கிறேன். சார் சார், ஏனப்பா என்ன வேணும்? ஹவுஸ் ஓனர். ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா ஹவுஸ் ஓனரே தெரியலையா? சாரி சார். என்ன வேணும்? போர்டு பார்த்தேன். பார்த்தில கிளம்பு சார். வீடு 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 வாடகைக்கு. வீடு வாடகைக்கு வேணும். அதுதான் நல்ல வெட்டுக்கு வாடகைக்கு போயினாட்ட பேசாம என்ன நீ வெத்தலை ஓட்ட வச்சவனாட்ட கேளு. என்ன வேணும்? வீடு வாடகைக்கு வேணுமா? வீடு வாடகைக்கு வேணும். கொடுக்க முடியாது. சூப்பர் தவாசுக்கு போட்டேன் வைட்டியா? நான் அப்படிதான் வாடகை பசங்களுக்கு நீரா தவாஸ் பண்ணுவேன். அம்மா என்ன பண்ற நீ? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, போ போ உள்ள போ. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? கோபி சார். என்ன ஒண்டி கட்டையா? ஆமாங்க சார். ஒண்டி கட்டக்காரங்களுக்கு நம்ம வீடு ரொம்ப ராசிங்க தம்பி. ஆமா, என்னன்னா ஒருத்தன் ஆல்ரெடி தண்ணி லாரி கம்பெனியில வேலை செஞ்சுட்டா. சரி, அதுக்கப்புறம் நல்ல உயர்வதியில போயிட்டா. இன்னொருத்தன் உங்களை மாதிரியே ஐடி கம்பெனி, அவனும் நல்ல உயர்வதிக்கு போயிட்டான். என்ன கிறகா 2 பேரும் அல்பாயுஸ்ல செத்து போயிட்டானுங்க. விதி யார விட்டு? அட கோபி தம்பி, என்ன மச மசம் நின்றுட்டு இருக்கிறீங்க? வாங்க. இதுதான் நம்மளோட தாஜ்மஹால் வாசல். நல்லா இருக்கு. நல்லது நல்லது. போங்க, திறந்து உள்ள போய் பாருங்க. கோபி தம்பி, இது என்ன பெருமாள் கோயில் வாசலா? திறந்துட்டு போப்பா.
கோபி தம்பி. சார் சார் வீடுன்னு நினைச்சிட்டு குப்பை ஓடுற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. கோபி தம்பி, இது வீடுதான், என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லாம போயிருச்சுங்க. ஐயோ சார், மெயின்டெனன்ஸே இல்ல. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வேற வீடு கிடைக்காதுங்க தம்பி. இந்த சுத்து வட்டாரத்திலேயே பேச்சுலருக்கு வீடு தர ஒரே ஆள் நான் தான். அப்போ அட்வான்ஸ் வாடகை பேசலாங்களா? பேசலாம் சார். 6 மாசம் வாடகை அட்வான்ஸா கொடுத்துருங்க. வாடகை வெறும் 4000 ரூபா தான். என்ன இந்த ஜிஎஸ்டி அளவு சேர்ந்தாதான் 8500 ரூபாய். வாடகைக்கு ஜிஎஸ்டியா? நாட்டுல ஒருத்தன் திங்கிறதுல இருந்து பேடுற வரைக்கும் ஜிஎஸ்டி ஓட்டுக்கிறான். அவனை கேள்வி கேட்காதீங்க, என்கிட்ட வந்து நல்லா கேளுங்க தம்பி. என்ன வீடு ஓகே தானே? ஓகே சார். கோபி தம்பி, மார்க் மை வேர்ட்ஸுங்க, இனி உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையனும் முடியலடா, வெளியே வாடா. ப்ரோ, இந்த தருணத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. டாய்லெட்னு ஒரு காவி இருக்கு, பாத்துருக்கீங்களா? டேய் திரும்புடா. டேஸ்ட்லெஸ் பண்ணலாம். யாரு உள்வா? யாரப்பா? யாரு வெளியே வா. கேளுங்க ஓனர். ஏன்பா கக்கூஸ்குள்ள பீடி குடிக்காதுன்னு எத்தனை முறை சொல்றது? இங்க பேசிட்டு இருக்கிறேனப்பா. எங்க போயிட்டு இருக்கிறேன் அவரு? ஓனர், உங்க வீட்லயே கக்கூஸ் இருக்குல்ல, ஏன் ஓனர் இங்க வந்து அக்கப்போர் பண்றீங்க? ஏய் கோபாலா, வாடகை கொடுத்தியா? நீங்க போங்க ஓனர். போனேன் சார், இது அநியாயம். நான் வாடகை கொடுத்துட்டேன். அப்ப நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வா. டேய் காசு கொடுக்காத நாய் எல்லாம் பின்னாடி போய் நில்லுங்கடா. பண்ணாதீங்க. காசா கொடுக்கறதுல நாடறதுக்கு மட்டும் முதல்ல வந்துடுறீங்கடா. டேய் சின்னமணி, டேய் சின்னமணி. என்னப்பா? ஐயனுக்கு போய் 2 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வாடா. போப்பா, உனக்குலாம் வாங்கி தர முடியாது. டேய் டேய், இவனை பெத்ததுக்கு 2 ரூமை கட்டி விட்டுருந்தா வாடகையாவது வந்துருக்கு தரேன். கோபி தம்பி சார், எங்கீங்க பாலிசா காலங்காத்தால கிளம்பிட்டீங்க உனக்குதே? சார் முதல் நாள் வேலைக்கு போறேன் சார். ஓ, முதல் நாள் முதல் கையெழுத்து, மாற்றம் முன்னேற்றம். கோபி தம்பி நல்லது நல்லது, அதெல்லாம் இருக்கீங்க. வாங்க உட்காருங்க. சார் டைம் ஆச்சு சார், போயிட்டு. அட போவீங்களா? வாங்க உட்காருங்க. கோபி தம்பி, வெத்தலை வாக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருங்களா? சார் முதல் நாள் வேலைக்கு போற வெத்தலை வாக்கு வந்துக்கிறீங்க. அட இதுக்கு என்னங்க நேரமாக போகுது? ஐயோ சார், டைம் ஆச்சு சார். ஓகே தம்பி, பாருங்க இப்படி இல்லை சலிச்சுக்காதீங்க, காசு தானே, நம்ம வாடகையில கழிச்சுக்கோங்க. போங்க சார். 5 ரூபாய் என்ன சார் வாடகை? ஆட என்ன நாள் நீங்க? டைரக்டர் தம்பி, டைரக்டர் தம்பி, என்னங்க பார்த்தும் பார்க்காம போயிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு சீன் யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லுங்க. அந்த சீனை யோசிச்ச மேனிக்கே ஓயா நம்மளுக்கு வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? வெத்தலைங்களா? சரி சரி, அந்த தம்பி வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வரட்டும், அதை போட்டு மூஞ்சிட்டு கறி பூசுறேன்னா இல்லையான்னு பாரு. ஐயோ ஓனர் சார், சாயங்காலம் இது கறியை பூசிக்கலாம் சார். இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன் சார். யாருங்க கோபி தம்பி, அதெல்லாம் வந்து ஓனர், என்ன வாங்கிட்டு சொன்னீங்க ஓனர், ஆனா அது என்னன்னு தான் தெரியலங்க ஓனர். இவரை வச்சுட்டா கறியை பூசுறீங்களா? டைரக்டர் தம்பி, வெத்தலை வாக்கு வெத்தலை பாக்கு. ஓகேங்க ஓனர். வாங்கிக்கலாம் ஓனர், உங்க பொண்ணு வீட்டுல தான் இருக்காங்க? ஆமா, என்ன இப்பதான் கிளம்பி போனா, வர நேரம் தான் வந்துடுவான். ஓகேங்க. எவ்வளவு அக்கறையா விசாரிக்குது பாரு இந்த தம்பி. அக்கறையெல்லாம் விடுங்க, உங்க உள்ள எதுக்கு விசாரிக்கிறான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதானே, அவன் எதுக்கு என்ற உள்ளே விசாரிச்சுட்டு போறான்? வரட்டுங்க. அப்ப என்ன? சுப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. போன சார், டைம் ஆச்சு சார். அவன் என்னமா எனக்கு வர மாதிரி தெரியல சார், நான் போறேன் சார். கோபி தம்பி, கலைத்தாயின் புதல்வன் இப்ப புயலன கிளம்பி வருவான், நீங்க பாருங்க. என்னது இது? வெள்ளரிக்காய். அது எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்த? நீங்க தான் வாங்கிட்டு சொன்னீங்க. போன சார், வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/2 மணி நேரம் தண்டம். டைரக்டர் சார், நீங்க படம் எடுக்கிற அன்னைக்கு சொல்லி அனுப்புங்க, அதை பார்த்தே ஆகணும் நான். நல்லது, போயிட்டு வாங்க.
வெத்தலையும் நான் தான் வாங்கணும் போல இருக்குதே. ஸோ 4 நாள் ஆச்சு வீட்டை பூட்டிட்டு எங்க போனா? வாடகை வேற தரலையே கருமா. இளவு எடுத்தவனா வணக்கம் சார். கௌதம்பி, இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க. நல்லது. எங்க வந்தீங்க? 4 நாளா? ஊருக்கு போயிருந்தீங்க. அப்படிங்க கௌதம்பி? யார் இதுங்க? வணக்கம் சார், அது என் ஒய்ஃபு. ஓ நல்லது நல்லதுங்க. மா நல்லா இருக்கிறியா? நல்லதுதான். ஏன்னா வாடகை ஜாஸ்தி வாங்கலாம் பாருங்க. ஒருத்தருக்கு தாங்க கௌதம்பி அந்த வாடகை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதனாலதான் வீட்டோட மாப்பிள்ளையே ரெடி ஆயிட்டேன். இன்னி நான் சீக்கிரம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருவேங்க. இப்போ நான் போயிட்டு இன்னைக்கு கிளம்ப போறதான் பாக்கி. அட்வான்ஸாக திருப்பி தரணும் போல இருக்கேன். வணக்கம் சார், அட்வான்ஸ் எடுத்து வைங்க, போயிட்டு வந்துடுறேன். சரியா கேட்டேன். வணக்கம்மா. சரி, இனி இன்னொரு இழிச்சு வாயனை தேடணுமா?